ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எல்லா நலமும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகை. நான் எப்போதுமே வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். இன்றைக்கி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், குறைஞ்சது 3 அபிஷேகமாவது நான் பண்ணிடுவேன். விபூதி அபிஷேகம் பண்ணேன். காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். தேங்காய் பாலெல்லாம் உடைச்சி அபிஷேகம்லாம் நிறைய பார்த்தேன். உங்களுக்கு அதையும் இந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி என் சேனலை என்கரேஜ் பண்ணதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முதல்ல இது நான் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா எப்போவுமே முருகனுக்கு தினை மாவு அந்த ஹோரே டைமில் எல்லா விஷயத்துலையுமே பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் இன்றைக்கி வந்து ஹோரே டயத்தில் தான் தினைமாவு தீபம், வெத்தலை தீபம், வெட்டி விநாயகருக்கு வெட்டி வேரில் இன்றைக்கி சங்கடக சதுர்த்தி வரையா அந்த தீபத்தையும் நான் இன்றைக்கி ஏற்றினேன். இன்றைக்கி நான் ரொம்ப மன நிம்மதியோடு இருந்தேன். ஒரு மனுஷனுக்கு காசு பணத்தை விட மன நிம்மதி ரொம்ப முக்கியம் இல்லையா மனுஷனுக்கு? கண்டிப்பாக. பட் செட்டிநாடி அம்மணி ஒரு சேனல் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா சொல்கிற எல்லாமே வந்து பாசிட்டிவ், கண்டிப்பாக உண்மை தான். அவங்க சொல்கிற எல்லாமே அவங்களே நான் நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அவங்க வீடை ஒரு கோயில் மாதிரியே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு சிலர் அது கமெண்ட்டில் வேறு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது தவறு. உண்மையில் அவங்க வீடு கோயில் மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட நினச்சா கூட அவங்கள பார்த்து தான் ஒரு சில விஷயங்கள் நான் என் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நிறைய பண்ணலை. ஏன்னா நான் இருக்கிறது வாடகை வீடா, சின்ன வீடு தான். என்னால் முடிஞ்சது செய்வோமேங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வழிபடும்போது நம்பிக்கையோடு வழிபடுறது தான் ரொம்ப முக்கியம். கடவுள் வந்து இதை செய்ய அதை செய்யன்னு வந்து நம்மகிட்ட கேட்கலை. நம்மளாக விருப்பப்பட்டு செய்கிறது தான் இல்லையா? உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். நீங்கள் நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறதுனா நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும் என்பது மட்டும்தான் என்னோடய எண்ணம். நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். நம்பி எந்த விஷயம் செய்தாலுமே எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கும். நானும் அந்த செட்டிநாடி அம்மணி மேடம் அவங்க சேனலை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரேன். பட் காசு பணங்கிறது 2வது விஷயம். மன நிம்மதி இருக்குதா? ஒரு மனுஷன் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் மன நிறைவோடு இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் தான் உலகத்தில் உள்ள கோடீஸ்வரன். படுத்த உடனே தூங்குறவன் தான் உண்மையான கோடீஸ்வரன். நிச்சயமாக. ஆனால் அவங்க வந்து எல்லா டிப்ஸுமே நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நான் டெய்லி அவங்க சேனலில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. 4:30 மணிக்கு எங்களால் எந்திக்க முடியல, அவ்வளோதான். அவங்கள மாதிரி எந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எந்திப்பேன். அது சஷ்டி 6 நாள் விரதம் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். 7 நாள் கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் என்னோடய வழிபாடு தொடங்கணுன்ற ரொம்ப ஆர்வலமாக இருக்கேன். கண்டிப்பாக தொடங்குவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் முருகனுக்கு பண்ண பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா, ஓம் சரவணபை என்று கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லா பலமும் பெற்று நலமுடன் வாழ என் கந்தனை நான் வேண்டிக் கொள்கிறேன். கந்தனுண்டு கவலை இல்லை, குகனுண்டு குறையில்லை, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. நிச்சயமாக எப்போவுமே சோதிப்பார். கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்ம கூட நிற்பார். அவரை நம்ம இருக்க பிடிச்சிருக்கோமா? நானே இந்த சில சமயம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்னடா இவ்வளோ சோதிக்கிறாரேன்ட்டு ஒரு சில சமயம் அழுக கூட செஞ்சுருக்கேன். பட் இதுவும் கடந்து போகும். நிச்சயமாக இதை பார்க்குற எல்லாருக்குமே எல்லா பலமும் பெற்று நலமுடன் இருக்க என் கந்த பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கோயிலில் போய் அபிஷேகம்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் எனக்கு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? என் உறவுகளுக்கு, என் அன்பு கலந்தவங்களுக்கு இனிய வணக்கம். நன்றி.